தேசிய கொள்கைகளை அடிநாதமாக கொண்ட திரு செந்தில், ஒரு அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு, அதை நாம் பார்த்தலாம். நாளை காலை முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்பாக ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை சமர்ப்பிப்பதற்காக சென்றிருந்தார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநரை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாளை காலை முதல்வராக விஜய் பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. தேசிய கொள்கைகளை அடிநாதமாக கொண்ட திரு செந்தில், ஒரு அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு, அதை நாம் பார்த்தலாம். நாளை காலை முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்பாக ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை சமர்ப்பிப்பதற்காக சென்றிருந்தார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநரை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாளை காலை முதல்வராக விஜய் பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. தேசிய கொள்கைகளை அடிநாதமாக கொண்ட திரு செந்தில், ஒரு அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு, அதை நாம் பார்த்தலாம். நாளை காலை முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்பாக ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை சமர்ப்பிப்பதற்காக சென்றிருந்தார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநரை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாளை காலை முதல்வராக விஜய் பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. தேசிய கொள்கைகளை அடிநாதமாக கொண்ட திரு செந்தில், ஒரு அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு, அதை நாம் பார்த்தலாம். நாளை காலை முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்பாக ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை சமர்ப்பிப்பதற்காக சென்றிருந்தார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநரை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாளை காலை முதல்வராக விஜய் பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. தேசிய கொள்கைகளை அடிநாதமாக கொண்ட திரு செந்தில், ஒரு அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு, அதை நாம் பார்த்தலாம். நாளை காலை முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்பாக ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையை சமர்ப்பிப்பதற்காக சென்றிருந்தார் தாவேக தலைவர் விஜய். ஆளுநரை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாளை காலை முதல்வராக விஜய் பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது.